நான் வேற கடையில ரொம்ப பில்டப் போட்டுட்டு போனலான்னு போனு. இந்த மஞ்சமாக்கான கல்யாணம் பண்ணது குத்தமா இல்ல நீ நம்பி வண்டி எடுக்க வந்தது குத்தமா? என் மஞ்சமாக்கா என் மஞ்ச சட்டை பாக்கானே மேடம். எப்பா ரூபா வந்தாப்பா அக்கௌண்ட்டுக்கு? ரூபாய் வரல, ஒண்ணு வரல. என் புருஷர் போட்டு விடேன்னு சொன்னாரப்பா, ஒருக்க செக் பண்ணி பாப்பியா? நாங்களும் போனை பார்த்துட்டே தான் இருந்தோம். போனை பார்த்து போன்ல இருக்கிற சார்ஜ் தீர்ந்து போச்சு. என் கூட ஒருத்தையே வந்தாவல, என்ன செய்யாவ என் ஃப்ரெண்டு? அது ஒரு வண்டிக்கு மேல இருந்து தூங்கிட்டாவளா? உங்க ஹஸ்பண்ட் ரூபா போடுவாங்க மாட்டாங்களா? இன்னொரு அரை மணிக்கூர் பாப்போம், அவ்வளவுதான். அதுக்குள்ள போட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நாளைக்கு வாங்க. உங்களையே போட்டு மேட்சிட்டு இருக்க முடியாது ஒரு நாள் ஃபுல்லா. நான் வண்டி பார்க்க போவல, என் மனசு வலிக்கும். நேரா வீட்டுக்கு போறேன். எதிரில் மட்டும் நான் மச்சாட்ட வரணும். இப்போ அந்த அளவு வந்து மண்டையோட இடிக்க சொல்லிடுவேன். துணி எனக்கு பிடிக்கவே இல்லை. வேற துணி போட்டாலும் அம்மே ஏசம், இதை போட்டிருந்தாலும் ஏசம். அக்கே என்னடி அக்கே, அப்பே சாப்பாடு தான் வந்துருக்கு, வா சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. அக்கே நீ ஏன் சோகமே இருக்கே? அம்மே வீட்டுல இல்லல? ஏய் எனக்கு ட்ரெஸ் பிடிக்கவே இல்லடி, மாத்தணும். நீ எல்லாம் அழகா போட்டிருக்க ட்ரெஸ். அதுக்கு எனக்கு எந்த நிறைய துணி இருக்கு, நீ போடுறியா? உனக்கு எப்படி வந்து சேரும்? சேருங்க, எனக்கு தான் பெரிய துணி ஒன்று இருக்கு, அம்மா எடுத்து. அது கரெக்டா போடுறியா? அப்படியா? போட்டு பாக்கட்டா, இரு எடுத்துட்டு வரேன், போடு. இது போடுக்கே, அம்மா சண்டைக்கு வராதுல்ல, அம்மா எடுத்துனதா? ஆமாக்கே, அம்மைக்கு மறந்துருக்கேங்க. போடுக்கே, போட்டு பாக்கட்டா, போட்டுட்டு வாக்கே. மீனு நிலா எப்ப வா, எப்ப வா. வீட்டுல ஒண்ணு இல்லன்னு வாங்கிட்டு வந்தேன். நீங்க சாப்பிட வர மாட்டேங்கிறியா? எப்பே அக்கா துணி மாத்த போயிருக்கா? துணி மாத்திட்டு வந்து நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் பே. துணி மாத்த போயிருக்காளா? ஆமா பே, அக்காக்கு போட்டுக்கிற துணி பிடிக்கவே இல்லையா பே, அதனால நான் ஒரு துணி கொடுத்தேன் பே. அப்படியே மக்களே, நீயாவது அக்கா கிட்டே போகும் பாசமா இருக்கணும், சரியா? சரி பே. அக்கி வாக்கே, இருடி. மக்களே அங்க நிக்கங்க, வா. திரும்பு. எப்பா யா மக்களே திரும்பு, அழகா இருக்கு பிள்ளை இது துணி. நிஜமாவா? நல்லா இருக்கடி. அக்கி சூப்பரா இருக்குக்கே. தேங்க்ஸ் டி. உங்க அம்மா உனக்கு நல்ல துணி எடுத்தாரா? இது எவ்வளவு அழகா இருக்கு. அப்பே இது அம்மா தான் எனக்கு எடுத்தது. முட்டை இப்படி எல்லாம் செலக்ட் பண்ணுமா? மங்காத்த முட்டை. பே சாப்பிடு பே, பசிக்கு பே. வாங்க வாங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? பே சூப்பரா இருக்கு பே. எனக்கு நல்லா பிடிச்சிருக்குப்பா பாஸ்தா. எப்பே நான் இந்த ஸ்வீட்ஸ் கேட்டா பே, இந்த சாங்கரி ஜிலேபி பலதும் கேட்டா பே. அவசரப்படாத, சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா போதும். பாப்பே எனக்கு வாய் நம்ம நம்ம வரும் பே. பொறுமையா சாப்பிடுடி. நீ சாப்பிட்டு இந்த பாஸ்தால பாய் தாக்கி, நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன், உனக்கு பாய் தாரேன். என்ன முட்டை முட்டை வந்திருக்கு? வண்டிக்கு முட்டை. வண்டி விடறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி இடம் இல்லாம உன் கிரவுண்ட்ல விட்டுருக்கிறியா? உன் கோலி கிரவுண்ட்ல. அம்மே சூட்டிங்கமே, எமே சூட்டி வாங்குறதுக்கு ட்ரீட் வைப்பியாமே. வைப்பா வைப்பா, அத நம்ம ட்ரீட் வச்சு திங்கம்ல. வா முட்டை, நீ கலந்துக்கோ. எனக்கு இப்ப டைவர்ஸ் வேணும் உன்ட்ட இருந்து. என்ன திடீர்னு ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கா? டைவர்ஸ் ஏக்கிறது நல்ல முடிவு உனக்கு? நல்ல முடிவாம்ல? ஆமா, எனக்கு நல்ல முடிவு தானே. உனக்கு நல்ல முடிவு வேணும். எனக்கு நல்ல முடிவு தானே. நான் இருக்கும்போது சுடிதார் கட்டிட்டு லாத்தி எடுக்கிறியா? நான் போன போய் சாரி கட்டினாலும் கட்டுவா. அதுக்கு தானே இவ்வளவு குசி. சுடிதார் இல்லடி ஜிப்பாட்டி. நீ போட்டுக்கிறது ஜிப்பா? நான் உனக்கு கல்யாணம் பண்ண தப்பா? தப்பா தப்பா தப்புதான் தப்புதான். என்ன தானாவே பேசிட்டு இருக்க? நீ என்ன அப்படி புலம்ப விட்டுட்டால, ரோட் ரோடா புலம்பிருக்கேன். மாக்கா நான் நீ குடும்பத்தோடி நல்லா வாங்கி கெட்டிக்கிட்டு இருக்கால மூக்கு முட்டை. வண்டி வாங்கவே இல்லையாமே. என்னைக்கு அந்த வாடுகாலி கழுத ஓடி போனவா வீட்டுக்குள்ள திருப்பி வந்தாலோ அதோடி போச்சு சந்தோஷம் எல்லாம் போச்சு. மக்களே நீ இப்ப பேசலாம் காதுல வாங்கக்கூடாது. உன் புக்ல சாப்பிடு. சாப்பிடு, தொண்டையில விக்கிறான், சாப்பிடு. உனக்கு என்ன டீ? ஒன்னால ரூபா போட முடியாதுன்னா போட முடியாதுன்னு முதல்ல சொல்லியிருக்கணும். இல்லன்னா ஸ்கூட்டி எதுக்கு வாங்க போடான்னு சொல்லி என்ன இங்க இருந்து போகும்போதே போட்டுருக்க கூடாது. நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ரூபா போடன்னு சொல்லி நீ ஏமாத்தி நம்ப வச்சுக்கிட்டு துரோகி பயல. உடனே எப்படி ரூபா போட முடியும்னு சொன்னேன். நீ சொல்லலையா? வாயி புளுத்துற பாத்துக்கா, பொய் சொல்லாத. இது சொன்ன முட்டி 5000 10,000 அவன் நினைச்சேன். நீ பெரிய ஸ்கூட்டி வாங்க போனே யாருக்கு தெரியும்? இந்த சின்ன ஸ்கூட்டி ஓட்டிட்டு தெரியுமா? சின்ன பிள்ளைல அது வாங்குவோம்னு நினைச்சேன். அதான் வாடுகாலி மோளுக்கும் அந்த தீனி பண்டாரத்துக்கு வாங்கி கொடு. லட்சுமி கிரைண்டர் சிரிச்சிட்டு இருக்கு பாரு. நான் கிரைண்டர் பிள்ளையா இருக்கேன், நீ ஏன் கிரைண்டர் சொல்லாமே? நான் இங்க இத்து நொறுங்கி நொந்து போய் வந்திருக்கேன். ட்ரீட் வேணும்ல ட்ரீட். ஓரத்துல இருந்து ஒருத்தி எப்படி குத்தி அமுக்கிட்டு இருக்கா பாரு வாய்க்குள்ள. நான் வாய்க்குள்ள ஒண்ணுமே திங்கல, சும்மா தான் இருக்கேன். எல்லாம் அந்த கம்முனாட்டி பையன் வீட்டுக்கு வந்தனே. நீ எதுக்கு தேவையில்லாம அந்த பையில இருக்கா? அதே அதுக்கு மட்டும் வீட்டுல இருக்கு. இன்னைக்கு உலகளங்க சொல்லி ஒரு பைத்தியக்காரனுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தியா, அதோட எல்லாம் போச்சு. இங்க பாரு, என் மருமனு நீ இருக்காத. என் மருமனு தெரிஞ்ச கடையில என்ன கேவலப்படுத்திட்டா நீ. இப்ப இந்த பையன் போன் பண்ணி சொன்னா உனக்கு என்ன சொல்லு. உன் மருமன் ஆடினாலட்டி அதுக்கு தான் நான் ரூபா போட்டு விடல. உன் மருமனு பேர நீ இழுக்கிற உடனே இப்ப நான் ரூபா போட்டு விட்டுருப்பேன். நீ கிளிப்பா மஞ்ச சட்டை சுடிதார் போட்டவன். நான் கல்யாண புதுசுல சுடிதார் வாங்கினது இல்ல. இப்ப அவன் சுடிதார் போட்டு அழகா திரியான ரோட்டோடி. இப்படிதான் மானம் கட்டி நிமிந்து தெரியா நான் மூஞ்சிய. இவன் அடி வாங்கி சாவுவான்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா? வண்டி செலக்ட் பண்ணி வந்த உடனே ஒன்ன வண்டிக்கு பின்னாடி இருத்தி போட்டது போலலாம் கனவு கண்டே தெரியுமா? அப்படியாமா? ஆமா மஞ்ச சட்டை உன்னைய பின்னாடி இருத்திக்கிட்டு அஸ்கிலஸ்கான்னு பாட்ட போட்டலாம் பாடிட்டு இருந்தேன் தெரியுமா? உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதுலாமா? எப்படிமா என்ன நிறுத்தி ஓட்டினா? ஓட்ட தெரியாது, உருட்டுனேன். சரி அல்லாத என்ன மனசு இறங்கிட்டே மஞ்ச சட்டை நான் அழுத பார்த்து. உனக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி ஓட்டிட்டு இல்ல இந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல கிடைச்சல அந்த சைக்கிள் வெளியே தான் கிடக்கு. அத ஓட்டிட்டு வண்டி கிடையாது. எங்கேயாவது கைகால முடிச்சிட்டு கிடப்பா இவ்வளவு பார்க்கணும் போட்டீங்க. என் சாபம் ஒண்ணு சும்மா விடாது பாத்துக்க. கடைக்கு வெளியே நீ எவ்வளவுதான் அழுது தெரியுமா? இப்பவும் ஆசை
மோசம் பண்ணியா நீ எல்லாம் மனுஷனா ஒண்ணு போய் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு. டி கிடைக்கணும்னு நினைக்கிறது கிடைக்காம இருக்காது. கிடைக்காதது கிடைக்காது. உனக்கு இது கிடைக்காது. போ. நான் அந்த ஸ்கூட்டியை பார்த்து ஆசை வச்சுட்டேன். நான் ஒரு பொருள் மேல ஆசை வச்சுட்டேன், எனக்கு கிடைச்சி தரணும். வாங்கி தரவியா மாட்டியா மனுஷட? இல்ல நீ உறங்கும் போது உன் பீரோ ஓடச்சு பைசா எடுத்துட்டு போவேன். அப்பா இருந்திருக்காருல அந்த பீரோ உடச்சும் தலையில கட்டி கொண்டு போ. வேற வழி கிடையாது. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா பாட்ட அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். டி இப்படி ஒரு பத்தி தலையில கட்டி இருக்கீங்க. நீ சொல்லு அதுக்காக எங்க அப்பா பொறுத்துட்டு இருக்காரு. வெட்டர் வாயோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ எப்ப ஃபோன் பண்ண வந்து வெட்டலான்னு. எங்க அம்மா அப்பா என்னைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவளோ அன்னைக்கு கண்ணீர் வடிக்காவ. என்ன நினைச்சு? அது ஒண்ணு நினைச்சல மே அப்பா நினைச்சுமே. அன்னைக்கு பாட்டி என்ன தான் சொல்லிச்சு. உங்க அப்பா பாவம் உங்க அம்மாட்ட மாட்டிட்டு கஷ்டப்படாரனே. குட்டி லட்சுமி கிரைண்டர் வாயை மூடிட்டி. நீ இப்ப கிளம்பு மாக்கா. சுடிதார் போட்ட சொக்கம் கிளம்புக சொர்க்கம். கிளம்பு வண்டி வாங்க கிளம்பு. குழம்பு சூடா இருக்கு. குழம்பு எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். கிளம்பு நல்ல சுடிதாரம் படிக்கானே. சுடிதாரத்துக்கு பிறந்தவன் வாடா. ஏமே சாப்பிட விடுமே. நல்ல பசிக்குமே போமே. ஹலோ மேடம், நீங்க எங்க போனீங்க? தம்பி நான் ஏடிஎம் வரைக்கும் வந்தேன். இது ஏடிஎம் முட்டைக்கு. சத்தம் போமாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. ஏடிஎம் வரைக்கும் போனீங்களா? இவ்வளவு நேரம் ஆயாச்சு. கொஞ்சம் பெரிய அமௌண்ட்லப்பா உடனே எடுக்க முடியாதுல. எடுத்துட்டு வரேன். உங்க கூட வந்தவங்க எங்க வண்டிக்கு மேல தூக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணதுக்கு? ஐயோ என் ஃப்ரெண்டு நான் மறந்து வந்துட்டேனே. ஐயோ என் ஃப்ரெண்டு இந்த முட்டை நோய் போறவன் செத்தான். பிள்ளை என் ஃப்ரெண்டை எழுப்பி விடு பிள்ளை. சொல்லு பிள்ளை வீல்ட்ட ஏடிஎம் வரைக்கும் பேருக்காக இப்போ வருவான்னு. காலையில இருந்து உங்க ரோதனையில கடந்து பாடா பட்டுட்டு இருக்கோம் நாங்க. வைங்க போன சேரகே வண்டியை வேற யாராவது கேட்டா நான் கொடுத்துருவோம் சொல்லிட்டேன். ஐயோ கொடுக்காதப்பா. யாச வண்டி பாது கொடுக்காதப்பா. இப்ப பைசா ஏடி வரேன். ஹலோ கட் பண்ணிட்டானே. ஏங்க நாமக்கு தோசை வேணுமா? தோசை வேண்டாம் கோசா. என்னது? எங்க கோபுடைய நேரம் இல்லைங்க. தாங்குங்க பைசா தாங்குங்க. பேங்க் கட்டி வச்சிருக்கேன். பைசா தானே. என் முஞ்ச பார்த்தவங்கள பாவமா இல்லையாங்க. கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. தம்பி ஓர நடிப்பு போடாத. இது ஆக்ஷன் மேடம். நாளைக்கு வாங்கி தரேன். கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் உங்ககிட்ட பைசா இல்லையோ? இல்ல இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பார்ப்போம். இது ஆயுதத்தோடி வரேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு படபடன்னு எல்லாரும் ரூம்ல போய் கதவு போட்டுங்க. முட்டைக்கு ஆக்ஷன் பார்க்க முடியாது. சீக்கிரம் நல்ல வேளை நம்ம துணியை பார்க்கல. சரி சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரிட்டா சார். என்னல சொன்னாரு? ஒரு மாசம் கூட அந்த பொம்பளையில இந்த மாதிரி கரெக்ட்டா கொடுத்தது இல்லையாம்ல பைசா. நம்ம தான் புரிச்சு கொண்டு கொடுத்துறோம். பாத்தியா நான் சொன்னேன்னா உன்னால தான் இந்த வேலையில செய்ய முடியும். ஏ முனியம்மா நீ பேசாத. மெதுவா சிக்க விட்டுக்கிட்டு அழகா வந்து பேசல. ஆண்டி உங்களுக்கும் தெரியுமா? என்னமாக்கா? நாளைக்கு நீ யார்கிட்ட பிரிக்க போறோம் தெரியுமா? ரூபா யார்கிட்ட? நம்ம ஊர்லயா? இனி கொஞ்ச நாள் நம்ம ஊர் தாம்மா. செத்தான். நாளைக்கு யாருல? பார்வதி. ஆமா வயலட்டு மண்ட பார்வதி. அவ எவ்வளவு ரூபா எடுத்து வச்சிருக்கா? அவ்வளோ அம்மா மாடு வாங்கி ஆடு வாங்கி கோழி வாங்கி சொல்லி ஒரு சம்மட்டுக்கு லோன் எடுத்து வச்சிருக்கமா. செத்தம் கேட்டியா? இவ்வளோட்டையாவது இப்படி பிரிச்சிய? என்ன அவள்கிட்ட எப்படில பிரிப்பிய? கஷ்டம்ல. அதான் ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு பெருமையான பேச்செல்லாம் வாங்கியாச்சு சார்கிட்ட இருந்து. நாளைக்கு அவ்வளவு ஆப்புதான். நாளைக்கு லீவ் எடுத்துட்டால சிறையா இருக்கு இந்த பொம்பளைட்ட பேசுறதுக்கு. ஏம்ல அது ஒரு ஃப்ராடுல. நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு பிராய்லர் முட்டையை தரோம். இனி என்னெல்லாம் பண்ண போவோம்? ஆனா ஒண்ணு, அவள்கிட்ட கோவப்பட்டாலும் காரியம் ஆகாது. பொறுமையா பேசி வாங்கன்னு. சரியாண்டி. ரெண்டு பேரும் இருங்க, நான் சூடா தோசை விட்டு தரேன். தாயே கொஞ்சம் கறிக்காம கொண்டு வா தாயே தோசைய. முட்டை வச்சு சுட்டுட்டால. எனக்கு ஓகே ஆண்டி. உனக்கு முட்டை வேண்டாமல? கேக்கலனாலும் முட்டை வச்சு தான் வரும். ஏன்னா அம்மைக்கு தோசை முட்டை இல்லாமல திங்க முடியாதுல, வாயில வைக்க முடியாது. வா ஆண்டி சுட்டது நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும் உனக்கு. குயில பூடிச்சி குண்டில டச்சி சமைக்க சொல்லுது இந்த உலகம். மயில பூடிச்சி காலை உடச்சி துணி துவைக்க சொல்லுது இந்த உலகம். ஒரு வாட்டுக்கு வந்தாலும் ஒருத்தையும் காணல. எவ்வளையாவது பார்த்து 4 வார்த்தை கதை விட்டாதான் எப்பா மனசு ஆறம். மாமியார் தூங்கும் நேரத்தில் தூங்காம வெளியே வருவேன் கதை பேச. ஏ சாந்தியக்கோ என்ன? இங்க வாங்க. என்ன என்ன மூச்சு தொங்கிட்டு இருக்கு? சொல்லு சின்ன பொண்ணு. என்ன? நான் இவ்வளவு நாள் வெளியே வராத்தோன்னா முகம்ல இவ்வளவு வாடி போச்சே. எப்போ ஆவியா? சேரையா இருக்கு. ஏங்க நான் பேசலன்னு கோவமா? நானே பைசா போன சோகத்துல இருக்கேன். இவ ஒருத்தி பைசா போயிட்டா? ஏங்கா நீங்க ஒருத்தருக்கும் போனே பண்ண மாட்டியே, மிஸ்டேக்கால் விடுவிய. உங்களுக்கு எப்படி பைசா போச்சு? டி போன்ல கூட 1 ரூபா 2 ரூபான்னு கஞ்சம் முடிச்சேன் டி. ஆனா மொத்தமா எடுத்துட்டு போயிட்டானா டி. யாருக்கு எடுத்தா? குழுல நான் ரூபா எடுத்துருந்தேன்ல, அதை பிரிக்கிறதுக்கு 2 பேரும் வந்திருக்கான வட்டி. இந்த அனீஸ் பையன் பிச்சு பண்ணி போய். அனிஸ் வேலைக்கு போறேன்னு கேள்விப்பட்டு இந்த வேலைக்கே போறான். சூப்பர். சூப்பர். போ. நான் எங்கெல்லாம் போறேன்னு அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்து பைசா பிடிங்கிட்டு போயிட்டானோ டி. அதான் மரண வேதனையில இருக்கேன். இழுவ கொடுத்தாளா? அவ கொடுத்துட்டாட்டி. அவளுக்கு 17,000 ரூபா தானே. சரி போட்டுக்க. குழுல எடுத்த பைசா தானே, உங்க பைசா இல்லல்ல. இருந்தாலும் காட்டு மாடு எங்கேயோ மாடு மேய்க்க விட்டு சத்தம் கேட்கல. காட்டு மாடுன்னு. எடி காட்டு மாடு. மாடு மேய்க்கிறதுல டி உன் மாமியார். ஐயோ எலும்பிட்ட. ஐயோ இது என்ன கர்மம் டி? கிராஸ் ஹேண்ட். என்னது? கிராஸ் ஹேண்ட். எடி ஏன் பல்ல வச்சு எப்படி கடிச்சிக்கிறேன்? காரமும் நல்லா இருக்கு. மாமி நல்லா இருக்க மாமி. உள்ள சாஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நல்லா இருக்கும். சவுச்சு சாப்பிடுங்க. காலையில இட்லி வைக்கிறதுக்கு என்ன அவிக்க விட்டால கிச்சனுக்குள்ள போவிடாம பண்ணிக்கிட்டு என்ன கர்மத்தையோ செஞ்சு வச்சிருக்கா.
மாமி நல்லா இருக்க மாமி, தின்னுங்க, திங்காம கிடந்து ஆடாவ. மூஞ்சி மாதிரி இருக்கும். போட்டி கடையில் போய் 2 பூரி வேண்டாம். பூரி எல்லாம் தின்ன சமைக்காது இந்த காலத்துல. உங்களுக்கு தான் கோதுமை மாவுல கிராஸ் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு நான் போறேன். சின்ன பொண்ணு என்ன கண்டவர்களுக்கு அலர்ஜி இல்ல, நான் வந்தாலும் ஓடிடுவா. சோக கதையை பிறகு கண்டினியூ பண்ணுவோம். பாய். வெளியே வர மாட்டேன் சத்தியம் பண்ணாயே பையனுக்கு மேல. மாமி நான் ஊர் சுத்த போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். நான் சுத்தவே இல்லை மாமி, ஒரு இடத்துல இப்படி சும்மா நின்னேன். வீட்டுக்குள்ள வா. மாமி ஒரு 5 நிமிஷத்துல நின்று காத்து வாங்கிட்டு போறேன் மாமி. வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. இருக்கும் டீ போட்டி. என் பிள்ளை ஏசி வாங்கி வச்சிருக்கான். போ ஏசில வைக்கிற. இங்கெல்லாம் வர முடியாது. போ வீட்டுக்கு போற நேரம் அப்படியே பின்னுக்கு ஓடி ஓடிடாத. வீட்டுக்கு தான் பாறேன். இவ்வளவு மேய்க்குது எப்பா. ஹாய் செல்வி செல்வி, எப்படி இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க மங்காத்தா பண்ண தப்பு, மஞ்சச்சட்டை பண்றதான் கரெக்ட் தானே பாத்தீங்களா? சரி செலவிட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. செலவிட்டிஸ் பாய். செலவிட்டிஸ் சப்போர்ட் பண்ணுங்க. செலவிட்டிஸ் லவ் யூ.